டஃப்பான கேள்வின்னு சொல்லாதீங்க, கான்செப்ட்ல கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லுங்க. ஏன்னா படிக்காதவங்களுக்கு தான் அது டஃப்பு. நான் படிச்சுட்டு போய் அந்த டஃப்பை மாற்றுவேன். தெரியாத கேள்வின்னு சொல்லாதீங்க, அது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வின்னு சொல்லுங்க. கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போய் தெரியாத கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அடுத்து நம்ம முக்கியமான பார்ட்டுக்குள்ள போகிறோம், லாங்குவேஜ் பார்ட். இதில் நீங்களும் நானும் ஒன்று தான் சார். உங்களுக்கும் 100 கேள்வி இருக்கு, எனக்கும் 100 கேள்வி இருக்கு. இந்த 100 கேள்வியில் நம்மள 2 பேராலையுமே 21 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவே முடியாது. அதற்கான காரணத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது கடல் அளவுல இருக்கும். இதை பத்தி யாருமே பயப்பட தேவையில்லை. நான் பயந்ததால தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வொக்காபுலரி அப்படின்னு வரும். தமிழ் மீடியத்துக்கு வொக்காபுலரியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொல்லகராதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வார்த்தைகள் எத்தனை இருக்கோ அத்தனை வார்த்தைகளுக்கும் பொருளை கற்றுக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. பரீட்சையில நம்ம மற்றவர்களை காட்டிலும் கூட மதிப்பெண் எடுக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை. மூணாவதா நான் சொல்றது டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வெறும் 5 கேள்வி தான். இந்த டிரான்ஸ்லேஷனை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா மிச்சம் இருக்கிற கூடிய சிலபஸை தொடக்கூட முடியாது. அப்ப லாங்குவேஜ்ல உனக்கும் 100 கேள்வி, எனக்கும் 100 கேள்வி. ஒன்னாலையும் 21 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, என்னாலையும் 21 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நம்மளால கேள்வி சொல்லக்கூடிய, பதிலா கரெக்டா சொல்லக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தா 79 கேள்வி. இப்போ சொல்லுங்க சார், நீனும் நானும் சமம் தானே? ரெண்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா, ஜிகேல எதை தொடணும் எதை தொடக்கூடாது. ஜிகே கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அந்த கஷ்டத்தை பாயிண்ட் படி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தெரிஞ்ச கேள்வி நான் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். தெரியாத கேள்வி கான்செப்ட் கேள்வி அப்படின்னு வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாத கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வின்னு வச்சுக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியை பத்தினதை அப்புறம் சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது நோன் கேள்வி தான். நோன் கேள்வினா என்னது? தெரிஞ்ச கேள்வின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? புத்தகத்துல இருந்து தான் கேட்டிருக்கான் அப்படிங்கறது அர்த்தம். கான்செப்ட் கேள்வி அப்படின்னா என்ன சார்? நம்ம சொல்ற ரீசன்ட் அண்ட் அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபேர், மேட்ச் த ஃபாலோயிங், கரெக்ட் இன்கரெக்ட் இப்படிலாம் கேட்டா அது கான்செப்ட் கேள்வி. இதுல என்ன சார் ட்ரிக் இருக்கும்னு சொல்லிடுறேன். முதல்ல புக்ல இருந்து ஒரு பாயிண்ட் கேட்டுருப்பாங்க. அடுத்து நமக்கு தெரியாத ஒரு பாயிண்ட கொடுத்துருப்பாங்க, அன்னோன்னு எழுதிக்கிறேன். இந்த 2 பாயிண்டையும் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆன்சரா கொடுத்தோம் அப்படின்னா அதான் கான்செப்ட் கேள்வி. இன்னும் டீட்டெயிலா சொல்றேன் சார். அசம்ஷன் அண்ட் ரீசனை எடுத்துப்போம். அதுல ஒரு பாயிண்ட் புக்ல இருந்து வரும், 2வது பாயிண்ட் நமக்கு தெரியாததுல இருந்து வரும். அப்ப இத 2த்தையும் யாரு கரெக்டா ப்ராசஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு விடை கரெக்டா வரும். 3வது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸே வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கான்செப்ட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, நோன்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. எப்படி சார் தெரிஞ்ச கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இஸ்ரோ ஏதாச்சும் செஞ்சாங்களான்னு கேட்டா அது தெரிஞ்ச கேள்வியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இதுவே இஸ்ரோக்கு கீழே 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுவா இதுவா எதுவான்னு கேட்டனா அது கான்செப்ட். இப்ப எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, கேள்விகளுடைய வகைகள் என்னன்னு பார்த்தா தெரிஞ்ச கேள்வி, கான்செப்ட் கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. இதுல எங்கேருந்து சார் ஈஸி, கஷ்டம், மிக கஷ்டம்லாம் வந்துச்சு? அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. உங்களை போட்டு குழப்ப ட்ரை பண்ணுவாங்க, அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு கேள்வியில முழுமையான கேள்வியும் புத்தகத்திலேருந்து வரும், இல்ல அந்த கேள்வியில ஒரு பகுதி மட்டும் புத்தகத்திலேருந்து வரும், அதுவும் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். நீங்க சோர்சஸை தாண்டி அலைஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. மேற்கொண்டு நான் என்ன சார் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜிகேவை ஃபுல்லும் படிக்க முடியலையா, பாலிட்டி எடுத்துக்க. பாலிட்டிலேருந்து நமக்கு 15 கேள்விகள் வருது. இந்த 15 கேள்விகளையும் நம்ம தரவு பண்ணிடணும். எப்படி? பாலிட்டிலேருந்து நோன் கொஸ்டிக்கு ஒரு கேள்வி போடு, புக்லேருந்து வந்த கேள்விகளை நான் சரியா பதில் சொன்னான்ட்டு. கான்செப்ட் கேள்விக்கு ஒரு கோடு போடு, அரை பகுதி புக்லேருந்து வந்த கேள்விகளுக்கு நான் சரியா சொன்னனா இல்லையான்ட்டு. பாலிட்டிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்க, அதை மட்டும் எடுத்து படிங்க. பாலிட்டி ஓவர் ரைட். மேற்கொண்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த சப்ஜெக்டை விடவே கூடாது அப்படின்னு சொல்றேன். இந்த சப்ஜெக்டை நான் கான்செப்டா படிச்சுட்டு போவாதனால தான் குரூப் 4ல என்னால அதிக கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப கான்செப்ட் கேள்வியில பாலிட்டிக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி முக்கியத்துவம் மேலும் 2 சப்ஜெக்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஜியோகிராஃபி, இன்னொன்னு எக்கனாமிக்ஸ்.
இதுலேயும் நான் சொன்ன அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, நோன் கொஸ்டினுக்கு ஒரு ஆரோ மார்க் போடுங்க, கான்செப்ட் கொஸ்டினுக்கு ஒரு ஆரோ மார்க் போடுங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு ஆரோ மார்க் போடுங்க. இப்போ நம்ம கையில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, மிக கம்மியான டாபிக் தான் இருக்கும். அந்த டாபிக்லேருந்து எவ்வளவு குறிக்கலாம் அப்படின்னா 49 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிங்க. 75 கேள்விக்கு நம்ம 49 குறிக்கணும். 75க்கு 75 அடிக்கலாம் அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீ போய் 75க்கு 75 அடி, நான் 45 அடிக்கிறேன். ஏன்னா குரூப் 4ல் உண்மைகளை கற்றுட்டு தான் வந்திருக்கேன், ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களை குழப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். மூணாவதாக நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுதான் மேத்தமேட்டிக்ஸ். இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்கிறதோட பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமை 3 பிரிவுகளாக பிரிச்சிடலாம். ஒன்று லாங்குவேஜ், அடுத்தது ஜிகே. இதை ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் 100 கேள்வி இருக்குது, இதில் 75 கேள்வி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்போ இது இரண்டுக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 50 நிமிஷம், 30 நிமிஷம், 25 நிமிஷம் சொல்லுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 1 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்துக்குங்க. இந்த 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல என்ன நம்ம பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த 100 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்போம். இந்த 100 கேள்விகள்ல நீங்க 30 கேள்வி தப்பா பதில் சொல்லியிருந்தாலும் கவலைப்படாத. நம்ம இங்க என்னதான் எழுத போறோம், 79க்கு 70 அப்படின்னு தான் எழுதி வச்சுக்க போறோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே நம்மளால கட் ஆஃபுக்கு மேல மார்க் எடுக்க முடியும். அப்போ 1 மணி நேரம் 15 நிமிஷம் நீ உன்னுடைய லாங்குவேஜ் பேப்பருக்கு ஒதுக்கிட்ட அப்படின்னா 79க்கு 70 சரியா குறிச்சாச்சு அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டு. இந்த கேள்விகளில் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா நமக்கு மீதம் இருக்கக்கூடிய 75 கேள்வியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். லாங்குவேஜுக்கே 1 மணி நேரம் 15 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 75 கேள்விகளுக்கு என்ன செய்யலாம்? கரெக்டாக நான் சொல்றது என்னன்னா, உனக்கு தெரியாத கேள்விகள் வந்துருச்சுன்னா அதை திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்காத, விட்டுரு. ஏன்னா நம்மளுடைய டார்கெட்டே என்ன, 49 கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான். அப்போ ஒரு கேள்வியை நீ உத்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா முடியாதான்ட்டு. ஒரு வாட்டி நல்லா உத்து பாருங்க. நீங்க படிச்ச தலைப்புலேருந்து வந்துச்சா அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்டன் பண்ண முடியலையா அந்த கொஸ்டின் மார்க்கை ரவுண்ட் பண்ணிடு. அப்ப இந்த 49 கேள்விகளுக்கு நீ எவ்வளவு நேரம் சார் ஒதுக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் இதுக்கு நீங்க ஒதுக்கிக்கலாம். அப்ப மேத்தமேட்டிக்ஸ் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 175 கேள்விகளை குறிப்பதற்கு நமக்கு 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 45 நிமிஷத்தை நீங்க எதற்கு ஒதுக்கணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல 2 பகுதி இருக்கு. ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு, அடுத்து ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. இதுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 25க்கு 23 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நம்மளும் என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு விஷயத்துல அவங்க சொல்றதையே கேட்கலாம். 25க்கு 23 அப்படின்ட்டு. இந்த 23ல அந்த 2 என்ன சார் அப்படின்னா, நான் சொல்லக்கூடியதை நீங்க ஃபாலோ பண்ணிக்க. அந்த 2மே நீங்க ஆப்டிடியூட்ல தான் தப்பு பண்ணணும். அதுக்கும் எந்த வேலையில நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம்ல தப்பு பண்ணலாம். ஒண்ணுமே தப்பு கிடையாது. இந்த ஏரியா வால்யூம்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்றது ஒண்ணுதான். மீதம் இருக்கக்கூடிய 14 கேள்விகளுக்கு நம்ம மனப்பாடம் பண்ண போற ஃபார்முலா ஒண்ணுதான். அப்ப ஒரே ஒரு தலைப்புல இருந்து வரக்கூடிய ஃபார்முலாவை நான் 90% படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா, இல்ல 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும் போது அதுல நான் 90% படிச்சு வச்சுக்கணுமான்னு உங்களை போட்டு குழப்பிக்க வேணாம். இதுல குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஏரியா அண்ட் வால்யூமை இன்ட்டு போட்டுரு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய 90% ஃபார்முலாவை நம்ம படிச்சுக்கலாம். ரீசனிங்ல நமக்கு வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா, மெயின்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன டாபிக் இருக்கோ அதுதான் இங்கேயும் வரப்போகுது. அதனால நம்ம மீண்டும் மீண்டும் இங்க பிராக்டிஸ் பண்றது முக்கியம். இந்த ரீசனிங்னு தனி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டினை படிக்க போறோம், அதற்கான பதில சொல்ல போறோம். அப்ப டெக்னிக்கலா நம்ம இப்ப மூவ் பண்ணி வந்துடலாம். நம்ம எமோஷனை பத்தி பார்க்கல, எந்த விதமான ஹியூமரையும் இங்க பார்க்கல. நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 2025ல டிஎன்பிஎஸ்சி என்ன மாறி இருக்காங்களோ அதற்கான கதையை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இந்த கணக்கு வழக்கங்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்ப்போம், நமக்கு கட் ஆஃபுக்கு மேல வருதா இல்லையான்ட்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி 79 தான் நம்மளோட இலக்கு. அதுலேருந்து நம்ம எவ்வளவு தான் டிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம், 70 தான் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஜிகேல நான் கண்டது கிடையாத படிக்க மாட்டேன். ஜிகேல கான்செப்ட் கேள்வி தான் வரும், நோன் கேள்வி தான் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி தான் வரும். அது புக்கிலேருந்து வரும். புக்கில் 50% வரும். நம்மளுக்கு
தெரியாத கேள்வியான கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போனால் அதை பதில் சொல்லிட முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து நம்ம எவ்வளவு டார்கெட் பண்ணோம்? 49 கேள்விகளை டார்கெட் பண்ணோம். அப்போ 70 + 49 + 23 என்ன வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் யார் முடிகிற வரைக்கும் வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரியும். கதை முடிஞ்சிருச்சு சார். டாடா, பை பாய்.